வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய இரும்பு கப்பல்ல நடுக்கடல்ல இருக்கீங்க. வெளியில சூரியன் சுட்டெரிக்குது, காத்துல ஒரே ஈரப்பதம். ஆனா உங்க கேபின்குள்ள மட்டும் ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நாம இதத்தான் தோண்டி துருவி பார்க்க போறோம். உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கிற இந்த ஆதாரம் ஒரு கப்பலோட ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், அதாவது ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்கு வேறு ஆணி வேறா விளக்குது. இது ஏதோ டெக்னிக்கல் மேனுவல் மாதிரி இல்லாம ஒரு சுவாரஸ்யமான கதை மாதிரி இந்த சிஸ்டத்தோட ஒவ்வொரு பாகத்துக்கும் உள்ள ஒரு பயணம் போக போறோம். அறையில இருக்கிற வெப்பத்தை எடுத்து கடல் தண்ணிக்குள்ள எப்படி அனுப்புதுன்னு பார்க்கலாம். ஆமா, இது வெறும் வசதிக்காக மட்டும் இல்ல. பல மாசமா குடும்பத்தை விட்டுட்டு கடல்ல வேலை செய்யற மாலுமிகளை பத்தி யோசிங்க. அவங்க சரியா தூங்கணும், கவனமா வேலை செய்யணும். ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிற சின்ன ரூம்ல ஒருத்தரால நிம்மதியா தூங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அடுத்த நாள் அவங்க கவனம் சிதறுனா ஒரு சின்ன தப்பு கூட பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும். அதனால இந்த ஏசி சிஸ்டம் ஒரு சொகுசு பொருள் இல்ல, அது ஒரு முக்கியமான பாதுகாப்பு உபகரணம். அருமையா சொன்னீங்க. சரி, அப்போ இந்த சிஸ்டத்தோட முதல் நோக்கம் என்ன? ஆதாரம் தெளிவா சொல்லுது. அறைகளை குளிர்விப்பது, அப்புறம் காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுக்கிறது. ம் வெப்பநிலைய ஒரு 22லேருந்து 25 டிகிரி செல்சியஸ்லயும், ஈரப்பதத்தை ஒரு 50லேருந்து 60% வச்சுக்கிறது தான் இலக்கு. அதாவது வெறும் குளிர்ச்சி மட்டும் இல்ல, அந்த பிசுபிசுப்பு உணர்வே இருக்கக்கூடாது. மிகச்சரியா. இந்த மொத்த சிஸ்டமும் ஒரு க்ளோஸ்ட் லூப் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், அதாவது ஒரு மூடிய சுற்று குளிரூட்டும் சுழற்சியில வேலை செய்யுது. இந்த சுழற்சிக்கு ஒரு ஹீரோ இருக்கான். அவன் பேரு தான் ரெஃப்ரிஜரண்ட். இது ஒரு மாயாஜால திரவம் மாதிரி. ஓகே. இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு 4 முக்கியமான வீரர்கள் இருக்காங்க. அவங்க எவாப்பரேட்டர், கம்ப்ரெசர், கண்டென்சர், அப்புறம் எக்ஸ்பான்ஷன் வால்வ். சரி. நாம இந்த ரெஃப்ரிஜரண்ட் கூடவே ஒரு பயணம் போய் இந்த 4 இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சூப்பர். அப்போ நம்ம பயணம் எங்க இருந்து தொடங்குது? நம்ம பயணம் எவாப்பரேட்டர்ல இருந்து தொடங்குது. எவாப்பரேட்டர். இதுதான் அறைகளுக்குள்ள குளிர்ச்சியை உருவாக்குற மேஜிக்கை செய்யற இடம். இது அடிப்படையில ஒரு பெரிய ரேடியேட்டர் மாதிரி இருக்கும், ஆனா சூட்டுக்கு பதிலா குளிர்ச்சியை உருவாக்கும். ஓகே. அப்போ அறையில இருக்கிற சூடான காத்த ஒரு ஃபேன் மூலமா இழுத்து இந்த இவாப்பரேட்டருக்குள்ள அனுப்புறாங்க இல்லையா? ம். அங்க என்ன இருக்கு? கரெக்ட். அந்த இவாப்பரேட்டருக்குள்ள சின்ன சின்ன குழாய்கள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேரு கூலிங் காயில். சரி. அந்த குழாய்களுக்குள்ள ரொம்ப குறைஞ்ச அழுத்தத்துல பனிக்கட்டி மாதிரி சில்லுன்னு இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் போயிட்டு இருக்கும். இப்போ அறையிலிருந்து வர்ற சூடான காத்து அந்த ஜில்லுன்னு இருக்கிற குழாய் மேல படும்போது என்ன ஆகும்? வெப்பம் பரிமாற்றம் அடையும். காத்துல இருக்கிற சூடு அந்த குழாய்க்குள்ள போயிடும். அதனால காத்து சில்லுன்னு ஆகிடும். இது நம்ம உடம்புல வேர்வை காஞ்சி போனா சில்லுன்னு உணர்ற மாதிரி தானே? அருமையான உதாரணம். அதேதான் இங்கேயும் நடக்குது. ரெஃப்ரிஜரண்ட் அந்த சூட்டை உறிஞ்சின உடனே அது கொதிக்க ஆரம்பிச்சு திரவ நிலையிலிருந்து வாயுவா மாறிடுது. ஓஹோ. அந்த குளிர்ச்சியான காத்து திரும்பவும் அறைகளுக்குள்ளே அனுப்பப்படுது. அதே சமயம் காத்துல இருக்கிற ஈரப்பதம் அந்த குளிர்ச்சியான குழாய் மேல சின்ன சின்ன நீர்த்துளிகளா படிஞ்சு ஒரு வடிகால் வழியா வெளியே போயிடுது. அதனாலதான் ஏசி போட்டா காத்து வறண்டு போன மாதிரி உணர்றோம். ஆமா, அப்போ இவாப்பரேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ ரெஃப்ரிஜரண்ட் எப்படி இருக்கான்? அவன் இப்போ சூப்பர் ஹீட்டட் வேப்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலையில இருக்கான். அதாவது கொதிநிலையை விட அதிகமாகவும் முற்றிலும் உலர்ந்ததாகவும் இருக்கிற ஒரு குறைந்த அழுத்த வாயு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சுடுதண்ணியிலிருந்து வர்ற ஆவி 100 டிகிரில இருக்கும். ஆனா அந்த ஆவியை இன்னும் சூடுபடுத்தினா அது சூப்பர் ஹீட்டட் ஆயிடும். நம்ம ரெஃப்ரிஜரண்ட் அந்த மாதிரி ஒரு சூடான உலர்ந்த வாயுவா மாறிட்டான். ஓகே. இப்போ இந்த வாயு எங்க போகுது? நேரா சிஸ்டத்தோட இதயத்துக்கா? ஒரு நிமிஷம். இதயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 மெய்காப்பாளர்கள் இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் போகணும். அப்படியா? முத ஆள் சக்ஷன் ஃபில்டர் ட்ரையர். இவரோட வேலை அந்த வாயுல ஏதாவது ஈரப்பதம் இல்லனா சின்ன சின்ன தூசு இருந்தா அதை வடிகட்டி நிறுத்திடுறது. சரி. அடுத்த ஆள் சக்ஷன் அக்குமுலேட்டர். இது ஒரு பாதுகாப்பு தொட்டி. ஒருவேளை ஏதாவது ரெஃப்ரிஜரண்ட் இன்னும் திரவமா இருந்தா அது கம்ப்ரஸருக்குள்ள போய் இயந்திரத்தை சேதப்படுத்தாம இவர் தடுத்து நிறுத்திடுவார். வாயுவை மட்டும்தான் உள்ளே அனுப்புவார். அட, அப்போ சிஸ்டத்தோட இதயமான கம்ப்ரஸருக்கு இவ்ளோ பாதுகாப்பா?
கப்பல்கள்ல பொதுவா ஒரு கம்ப்ரஸர் தான் இருக்குமா? நல்ல கேள்வி. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, கப்பல்கள்ல எப்பவுமே 2 கம்ப்ரஸர் இருக்கும். 2ஆ? ஆமா, ஒன்னு ஓடிட்டு இருக்கும், இன்னொன்னு ஸ்டாண்ட் பைல தயாரா இருக்கும். நடுக்கடல்ல பழுதாகிட்டா மாத்த முடியாது இல்லையா? அதனால தான் இந்த ஏற்பாடு. பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாருங்க. சரி. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரண்ட் வாயு மெய்காப்பாளர்களை தாண்டி கம்ப்ரஸருக்குள்ள நுழைஞ்சாச்சு. அங்க என்ன நடக்குது? விதி. அதேதான் இங்கேயும் நடக்குது. கம்ப்ரஸர்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம ரெஃப்ரிஜரண்ட் மிக அதிக அழுத்தம் மற்றும் மிக அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு சூப்பர் ஹாட் வாயுவா மாறிடுறான். இந்த இயந்திரத்தை பாதுகாக்க ஹை பிரஷர் கட் ஆஃப், லோ பிரஷர் கட் ஆஃப்னு பல பாதுகாப்பு அம்சங்கள் இதுல இருக்கு. ஒரு நிமிஷம். ஆதாரம் ஆயில் செப்பரேட்டர்னு ஒன்ன பத்தி சொல்லுதே. கம்ப்ரஸர்ல இருந்து வெளியே வந்த உடனே வாயு அங்க போகுதாமே. ரெஃப்ரிஜரண்ட் கூட எண்ணெய் எதுக்கு கலந்திருக்கணும்? அது ஒரு பிரச்சனையா தெரியலையா? அந்த எண்ணெய் அப்புறம் மத்த பாகங்களை அடைச்சிடாதா? மிக சரியான கேள்வி. இதுதான் ஒரு உண்மையான கலந்துரையாடல். கம்ப்ரஸருக்குள்ள நிறைய பாகங்கள் அதிவேகமா சுத்துது. அதுக்கு உராய்வு குறைக்க மசகு எண்ணெய், அதாவது லூப்ரிகேட்டிங் ஆயில் தேவை. ஓகே. வாயுவை அழுக்கும்போது இந்த எண்ணெயில கொஞ்சம் அந்த சூடான வாயுவோட கலந்து வெளியேறிடுது. உங்க சந்தேகம் சரிதான். இந்த எண்ணெய் மத்த பாகங்களுக்கு போனா அது அங்க படிஞ்சு அமைப்போட செயல்திறனை குறைச்சிடும். அப்போ அதுக்கு தான் இந்த ஆயில் செப்பரேட்டரா? ஆமா, இந்த ஆயில் செப்பரேட்டர் வாயுல கலந்து வர்ற எண்ணெயை பிரிச்சு எடுத்து திரும்பவும் கம்ப்ரஸருக்கு அனுப்பிடுது. அட. இதனால கம்ப்ரஸரோட ஆயுளும் அதிகமாகுது, மத்த பாகங்களும் சுத்தமா இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வடிவமைப்பு. சூப்பர். அப்போ இப்போ நம்ம கிட்ட அறையிலிருந்து எடுத்த வெப்பத்தோட கம்ப்ரஸர் உருவாக்குன வெப்பமும் சேர்ந்து ஒரு பயங்கர சூடான உயர் அழுத்த ரெஃப்ரிஜரண்ட் வாயு இருக்கு. இந்த வெப்பத்தை எங்கேயாவது வெளியேற்றணுமே. அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் நம்ம கதையோட அடுத்த வீரர் வர்றார். அவர்தான் கண்டென்சர். இது ஒரு வெப்ப பரிமாற்றி, அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இவரோட வேலை ரெஃப்ரிஜரண்ட் கிட்ட இருக்கிற மொத்த சூட்டையும் வாங்கி வேறொரு இடத்துக்கு அனுப்புறது. கப்பல்ல இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை வெளியேற்ற மிக எளிமையான, முடிவே இல்லாத ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? பறந்து விரிந்த கடல். அப்போ இந்த அமைப்பு கடல் தண்ணீரையே ஹீட் சிங்கா பயன்படுத்துதா? பிரமாதம். அதேதான். இது கடல் நீரால் குளிர்விக்கப்படும் ஒரு கண்டென்சர். இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன குழாய்கள் இருக்கும். சரி. அந்த குழாய்களுக்குள்ள ஜில்லுன்னு கடல் நீர் அதிவேகமா பாயும். அந்த குழாய்களை சுத்தி நம்ம சூடான ரெஃப்ரிஜரண்ட் வாயு போகும். உடனே வெப்பம் ரெஃப்ரிஜரண்ட் கிட்ட இருந்து கடல் நீருக்கு தாவி விடும். அந்த சூடான கடல் நீர் திரும்ப கடலுக்கே போயிடும். அப்போ வெப்பத்தை இழந்த நம்ம ரெஃப்ரிஜரண்ட் ஹீரோ என்னாவான்? வெப்பத்தை இழந்ததும் அந்த சூடான வாயு குளிர்ந்து திரும்பவும் திரவமா மாறிடும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கண்டன்சேஷன். இப்போ கண்டன்சரை விட்டு வெளியேறும்போது ரெஃப்ரிஜரண்ட் உயர் அழுத்தத்தில் உள்ள சப்கூல்டு லிக்விடா இருக்கான். சப்கூல்டு லிக்விடா? அப்படின்னா? நல்ல கேள்வி. தண்ணி 0 டிகிரியில பனிக்கட்டியா மாறும். ஆனா அந்த பனிக்கட்டிய நாம இன்னும் குளிரூட்டி -10 டிகிரிக்கு கொண்டு போகலாம். அது இன்னும் பனிக்கட்டி தான், ஆனா கூடுதலா குளிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெஃப்ரிஜரண்ட்டும் திரவமா மாறின பிறகும் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா குளிர்விக்கப்படுது. இது அமைப்பை இன்னும் திறமையா வேலை செய்ய வைக்கும். சரி. இப்ப நம்ம கிட்ட உயர் அழுத்தத்துல குளிர்ச்சியான திரவம் இருக்கு. இது நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சா? கிட்டத்தட்ட. இந்த உயரழுத்த திரவம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரிசீவர் அப்படின்னு ஒரு சேமிப்பு தொட்டில சேகரிக்கப்படுது. ரிசீவரா? ஆமா. இது சிஸ்டத்துக்கு தேவைப்படும் போது சீரான அளவுல ரெஃப்ரிஜரண்ட்டை அனுப்புறத உறுதி செய்யுது. அதுக்கப்புறம் அது லிக்விட் லைன் ஃபில்டர் டிரையரை தாண்டி போகுது. இதுவும் ஒரு ஃபில்டர் தான். திரவத்துல ஏதாவது தூசு இருந்தா நீக்கிடும். ஆதாரம் சைட் கிளாஸ்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுதே, அது என்ன? ஆமா, அது ரொம்ப எளிமையான ஆனா முக்கியமான ஒரு கருவி. அது ஒரு சின்ன கண்ணாடி ஜன்னல் மாதிரி இருக்கும். என்ஜினியர்கள் அதன் வழியா ரெஃப்ரிஜரண்ட் திரவம் ஓடுறத நேரடியாவே பார்க்க முடியும். அட. அப்போ அந்த திரவம் ஓட்டத்துல குமிழ்கள், பபிள்ஸ் வந்தா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. திரவத்துக்குள்ள காத்து இருந்தா குமிழி வரும். இங்க காத்து வர வாய்ப்பில்ல. அப்போ ரெஃப்ரிஜரண்ட் அளவு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால வாயுவும் திரவமும் கலந்து போகுது. எவ்வளவு எளிமையான ஒரு யோசனை. ரொம்ப புத்திசாலித்தனம். கரெக்ட். இப்போ நம்ம பயணத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான வீரர்கிட்ட வந்தாச்சு. அவர்தான் எக்ஸ்பான்ஷன் வால்வ். ஓகே. இன்னும் சரியா சொல்லணும்னா தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ், அதாவது TXV. நம்ம ரெஃப்ரிஜரண்ட் திரவம் உயர் அழுத்தத்தோட இந்த வால்வுக்குள்ள நுழையுது.
இந்த வால்வ் ஒரு சின்ன ஊசி முனை மாதிரி. ஓ, உயர் அழுத்தத்துல வர்ற திரவம் ஒரு சின்ன ஓட்ட வழியா போகும்போது அதோட அழுத்தம் திடீர்னு பயங்கரமா குறைஞ்சிடுமே. ஒரு ஸ்ப்ரே கேன் பயன்படுத்தும் போது அந்த கேன் சில்லுன்னு ஆகுற மாதிரி. பிரமாதம், நீங்களே முழுசா விளக்கிட்டீங்க. இயற்பியல் விதிப்படி அழுத்தம் சரமாரியா குறைஞ்சா வெப்பநிலையும் சரமாரியா குறையும். அந்த உயர் அழுத்த திரவம் இந்த வால்வை தாண்டும்போது அது திரவமும் வாயுவும் கலந்த பனிக்கட்டி மாதிரி மிக மிக குளிர்ச்சியான ஒரு கலவையா மாறிடுது. அப்போ இந்த ஜில்லுன்னு இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் தான் திரும்பவும் ஆமா, திரும்பவும் எவாபரேட்டருக்குள்ள நுழைஞ்சு அறையில இருக்கிற சூட்டை உறிஞ்சுறதுக்கு தயாராகுது. இப்படிதான் இந்த சுழற்சி ஒரு நொடி கூட நிக்காம 24 மணி நேரமும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, எவாபரேட்டர் அறையில இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சி ரெஃப்ரிஜரண்ட்டை வாயுவா மாத்துது. ம் கம்ப்ரஸர் அந்த வாயுவை அழுத்தி சூடான உயர் அழுத்த வாயுவா மாத்துது. கண்டென்சர் கடல் நீரை பயன்படுத்தி அந்த வெப்பத்தை வெளியேற்றி அதை திரும்ப திரவமா மாத்துது. சரி. கடைசியா எக்ஸ்பான்ஷன் வால்வ் அந்த திரவத்தோட அழுத்தத்தை குறைச்சு அதை மறுபடியும் பனிக்கட்டி மாதிரி சில்லுன்னு மாத்துது. இது ஒரு நேர்த்தியான தொடர்ச்சியான ஒரு நடனம் மாதிரி இருக்கு. ஆமா, நான் ஒரு முறை ஒரு அனுபவமிக்க சீஃப் இன்ஜினியர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்திய பெருங்கடலின் நடுவுல ராத்திரி அமைதியா இருக்கும்போது அந்த ஏசி கம்ப்ரஸரோட மெல்லிய ஹம்மிங் சத்தம் தான் கப்பல்லையே எனக்கு ரொம்ப ஆறுதலான ஒலி. ஆஹா, அது சொல்லுது எல்லாம் சரியா வேலை செய்யுது, நாம பாதுகாப்பா இருக்கோன்னு. அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் அவங்க வாழ்க்கையோட ஒன்றி போனது.